வணக்கம். ரிஷபலக்கணத்திற்கு வரக்கூடாத நடக்கக்கூடாத திசை என்றால் 8 பருவனுக்குடைய அந்த குருபவான் திசையைத்தான் நாம் குறிப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு இந்த ரிஷபலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். அவர் 11ஆம் அதிபதியாக வந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தை நடத்தி கொண்டிருப்பார். அந்த அடிப்படையில் 11ஆம் ஆதிபத்தியத்தை விட 8வது ஆதிபத்தியத்தை தான் அவர் இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு அதிகமாக செய்து தன்னுடைய துன்பங்களை இந்த ரிஷபலக்கணக்காரர்களை துன்பம், துயரம், வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்துவார். ஆரம்ப திசையாக இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு மிதுன ராசியிலே பிறந்து புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் குரு திசை ஆரம்ப திசையாக வரும். துலாம் ராசியிலே பிறந்து துலாம் விருச்சிக ராசியிலே பிறந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆரம்ப திசை குரு திசையாக வரும். கும்பமீன ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்த அன்பர்களுக்கும் ஆரம்ப திசை குரு திசையாக வரும். அப்படி வருகின்ற பொழுது இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் ஆரம்ப நிலையிலேயே தன்னுடைய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். இந்த லக்கணத்திற்கு குரு திசை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சனி திசையில் பிறந்திருப்பார்கள் என்றால் இவர்களுக்கு குரு திசை வர வாய்ப்பே இல்லை. ரிஷபலக்கணக்காரர்களுக்கு அவர்கள் குரு திசை கடைசி திசையாக வரும். அந்த அடிப்படையில் ரிஷபலக்கணக்காரர்கள் குரு திசை வருகின்ற பொழுது அந்த குரு திசை நீசம் பெற்றிருந்தாலும், பகை பெற்றிருந்தாலும், பாவக்கரங்களோடு சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை செய்ய முடியாமல் அவர்கள் நன்மை செய்யக்கூடிய வழியிலேயோ அல்லது தன்னுடைய கெடுபலனை குறைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இருப்பார். அன்பர்களே, உங்களுடைய சாதகத்திலே ரிஷபலக்கணக்காரர்கள் உங்களுக்கு இப்பொழுது நடக்கின்ற திசை குரு திசையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குரு திசை என்பது இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு வேண்டாத ஒரு திசை. இந்த திசையில் துன்பங்களைத்தான் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் இந்த காணொலியிலே விளக்குகின்றோம். வாழ்க வளமுடன்.